வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி தஞ்சாவூர் ஸ்பெஷல் நண்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். நல்லா காரசாரமாக நல்லா வாய்க்கு ருசியாக ஒரு நண்டு குழம்பு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த நண்டு குழம்பு நீங்கள் ஈஸியாக செய்யலாங்க. இது எனக்கு எங்கள் அப்பாயி சொல்லி கொடுத்த நண்டு குழம்பு. நல்ல கிராமத்து முறையில் நல்ல சுருக்குன்னு இருக்கும். நல்ல சளி கோல்டு இது மாதிரியெல்லாம் உங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நண்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ இதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திருக்கேன். இது வந்து பிஞ்சு நண்டு தாங்க, பால் நண்டுன்னு சொல்லுவாங்க. பிஞ்சு நண்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். இதுதான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து அதாவது குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வைக்கணும். குழம்ப தாளித்து கொட்டிக்கிட்டே இதை வந்து க்ளீன் பண்ணலாம். ஏன்னா நண்டை வந்து முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதில் உள்ள சதைப்பட்டெல்லாம் தண்ணியாக கரைஞ்சி போய்டும்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே நண்டை வந்து சமைக்கிறதுக்கு ஒரு குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு தான் நம்ம வந்து புட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். இதை நான் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நம்ம குழம்பெல்லாம் கரைச்சி விட்டதுக்கப்புறம் தான் எடுத்து வெளியில் வச்சு நம்ம சமைக்கணும். இப்போ இதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய், அதாவது ஒரு கைப்பிடியிலேருந்து 1.5 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு வந்து நான் பொடித்த சோம்பு சேர்த்துருக்கேங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை பெரிய வெங்காயத்தை படிப்படியாக கட் பண்ணி ஒரு 1/2 வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த தேங்காய் மசாலா தான் அந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம். நல்லா அகலமானதாக எடுத்துக்கோங்க. நண்டு அப்போ தான் கிளறி விட வாகா இருக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் பொடித்த சோம்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் 1 கிலோ நண்டுக்கு 1/4 கிலோ வெங்காயம் சேர்க்கணுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி, நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்ந்து தாங்க அரிஞ்சிருக்கேன். நல்லா கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கணும். அது வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நான் குழம்பு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணுங்க. தக்காளி வந்து நான் 200 கிராம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை விட கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும். ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வெங்காயம் தக்காளி வந்துடணுங்க. அந்தளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா தூளெல்லாம் சேர்க்கணும். நல்லா இருக்குங்க இந்த நண்டு குழம்பு. நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வாசனையாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் நண்டு குழம்பு வைக்கிறேன் அந்த வாசனையே வரமாட்டேங்குது அப்படின்னு. இந்த மாதிரி நண்டு குழம்பு வைங்க, கண்டிப்பாக வீடே மணத்து கிடக்கும். இப்போ மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இல்லைன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, நான் தனி மிளகாய் அரைக்க மாட்டேன், குழம்பு தூள் தான் வச்சுருப்பேன் அப்படின்னு. அந்த குழம்பு தூளுக்கு அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு 50 கிராம் புளி எடுத்து ஊற வச்சுட்டு அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. 50 கிராம்னால் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு உள்ள புளியை ஊற வச்சிடணும். சில பேர் வந்து புளியெல்லாம் சேர்த்து குழம்பு வைக்க மாட்டாங்க. நண்டு குழம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வைப்பாங்க. எங்கள் ஊரில் இந்த மாதிரி புளி சேர்த்து தான் வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தஞ்சாவூரில் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி தான் நண்டு குழம்பு வைப்பாங்க, புளி சேர்த்து. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி தேவையான அளவு விட்டுட்டு இந்த மசாலாவும் இந்த புளி தண்ணியும் நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நண்டு மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி புளி வாடை அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நண்டு சேர்க்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறப்ப நண்டு குழம்பு நல்லா கண்டிப்பாக சொல்கிறேன் பக்காவாக இருக்கும். மொதல் நண்டு குழம்பு செஞ்சிங்கனாலும் நீங்கள் தான் சூப்பராக செஞ்சுருக்கீங்கன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அந்த அளவு டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம நண்டுகளை சேர்த்துக்கலாம். இந்த நண்டு நல்லா இருக்குங்க. நல்லா கோல்டு உங்களுக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா நறுபுறுன்னு மென்று திங்கிறதுக்கும் சரி, அந்த சாரோடு சேர்த்து சாப்பிட்றப்ப கண்டிப்பாக நெஞ்சு சளி இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குறையும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு 4 பக்கமும் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த அளவுக்கு தான் நான் தண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப வைக்கலை. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் மசாலா வேறு அரைச்சது வச்சுருக்கோம், அதை வேறு சேர்க்கணும். ஒரு 3/4 சட்டி அப்படியே விட்டுட்டு ஒரு கொதி விட்டுருங்க. ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம்.
தேங்காய் வந்து இந்த அளவு சேர்க்கணுமா, தேங்காய் எனக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் விட்டுக்கலாம். இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நண்டும் சூடு அப்படிங்கிறதுனால தேங்காய் சேர்த்தா தான் அந்த பேலன்ஸ் பண்ணும், அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணும். அதுக்காக தான் இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து வைப்பாங்க எங்கள் ஊர் பக்கம். இது புளி சேர்த்துருக்கிறதுனால 2-3 நாள் வச்சுக்கலாங்க. இந்த குழம்பு கெட்டே போகாது. நல்லா தேங்காவை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா போதும். நண்டு ரொம்ப ஓவர் குக் ஆகிட்டுனா ரப்பர் மாதிரி ஆகிடும், உள்ளார சதை பக்து வெளியில் வராது. அதனால் ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு வேக விடலாம். நண்டு குழம்பு வைக்கிறதே ஒரு கலை தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் நண்டு குழம்பு. நிறைய பேருக்கு வந்து நண்டுன்னு பேர் சொன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தலபுலன்னு கொதிக்கிறப்ப 1 டேபிள் ஸ்பூன் மிளகை எடுத்து நல்லா ஒன்றும் பாதியமாக நசுக்கி கடைசியாக ஃபைனல் டச்சாக இந்த மாதிரி தூவணுங்க. அப்போ தாங்க அந்த அந்த நண்டு குழம்பு வந்து அந்த முழுமையானதுக்கான ஒரு திருப்தி கிடைக்கும். ஏன்னா நண்டு மிளகு இது ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் சீரகமும் சேர்த்து பொடிச்சு போடுவாங்க. இல்லை இந்த மாதிரி புளி ஊற்றி செய்கிறதுக்கு கடைசியாக மிளகு மட்டும் நடத்திட்டு போடுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சுட சுட சாதத்துலேயோ இல்லை பரோட்டாவோ சப்பாத்தியோ இட்லி தோசையோ எதுக்கு வேணாலும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். நல்லா சூடாக சாதத்தை வடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.